அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் காரிலேயே சோதனை நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் பறக்கும் படையினர் தொடர்ந்து வாகன சோதனை நடத்தி வரக்கூடிய நிலையில் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் காரில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூருக்கு காரில் சென்றபோது சோதனை நடத்தியிருக்கிறார்கள் தேர்தல் பறக்கும் படையினர். இது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரின் சட்டைப்பை அடையாள அட்டையையும் சோதனை செய்ததால் தற்போது ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் கோயிலுக்கு செல்லும் வழியில் விருதுநகர் பகுதியில் தற்போது தேர்தல் பறக்கும் படையினர் அவரது வாகனத்தை சோதனை செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். கணேஷ்குமார், விவரங்கள். பாலா, தமிழகத்தில் தேர்தல், அதாவது சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதுமே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது அமலில் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பட்டுவாடாவை தடுக்கும் வகையில் குறிப்பிட்ட அளவுக்கு, அதாவது 49,000 ரூபாய்க்கு அதிகமாக யாரேனும் பணம் கொண்டு சென்றால் அதாவது உரிய ஆவணங்கள் உள்ளதா என்பதை காவல்துறையினர் பரிசோதித்து வருகிறார்கள். குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை 63 தேர்தல் பறக்கும் படை குழுவினர் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த வாகன தணிக்கை என்பது தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் இன்று மதுரையில் இருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையின் ஆவியூர் சோதனைச்சாவடி பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த வழியாக திருச்செந்தூர் நோக்கி வந்து கொண்டிருந்த பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் கார் மற்றும் அவருக்கு பின்னால், அந்த காருக்கு பின்னால் வந்த காவல்துறையினருடைய விஐபி எஸ்கார்ட் எனப்படக்கூடிய காவல்துறை கார் என 2 கார்களையும் மறித்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது காவல்துறையினர், அவருடன் வந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் கூட உரிய நெறிமுறைகளை பின்பற்றி தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட எங்களது பணியை நாங்கள் முறையாக மேற்கொள்ள வேண்டும், நாங்கள் சோதனை என்பது நாங்கள் மேற்கொள்வோம் என்ற ஒரு அடிப்படையில் காவல்துறையினரும் முழுமையாக அந்த காரை முழுமையாக பரிசோதித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முதல்வர் ரங்கசாமியினுடைய ஐடி கார்டையும் காண்பிக்க சொல்லியும் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அதோடு அவர் சட்டைப்பையையும் பார்த்திருக்கிறார்கள். அதில் ஏதேனும் பணம் இருக்கிறதா என்பது போன்ற பல்வேறு கட்ட சோதனை என்பது முழுமையாக நடத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 நிமிடத்திற்கு மேலாக அந்த கார் முழுவதுமாக சோதனை செய்யப்பட்ட பின்னர் தேவையில்லாத, அதாவது பணம் ஏதும் இல்லை என்பதை அறிந்ததை தொடர்ந்துதான் அந்த கார் ஆனது அங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் என்பது இங்கு ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலா, கணேஷ்குமார், இந்த சோதனை தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஏதேனும் கருத்து தெரிவித்தாரா? அவரிடம் ஏதேனும் கேட்கப்பட்டதா? நிச்சயமாக அந்த சோதனை என்பது அவரது காரை நிறுத்தப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. அப்போது கூட அவர் காவல்துறையினர் மற்றும் அந்த தேர்தல் பறக்கும் படை குழுவினருடைய சோதனைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கும் வகையில் தான் அவருடைய செயல்பாடு என்பது அங்கு பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அவர்களது கடமையை முழுமையாக செய்கிறார்கள், அதற்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்போம் என்கின்ற பாணியில் தான் அவர் ஒத்துழைப்பை கொடுத்திருந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலை பார்க்க முடிந்தது. எனவே அவரது தரப்பில் அந்த சோதனைக்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவித்தது போன்ற ஒரு எந்த செயலும் அங்கு நடைபெறவில்லை. முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறார். அதே போன்றுதான் தேர்தல் பறக்கும் படையினரும் அந்த காரினை முழுமையாக சோதனை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சூட்கேஸ், பைகள் என அனைத்து பொருட்களையுமே முழுமையாக சோதனை செய்திருக்கிறார்கள். அதில் எந்த தேவையில்லாத பணமும் இல்லை என்பதை அறிந்ததற்கு பின்னர் தான் அந்த காரானது அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.